பொறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்தியன் கிச்சன் தாபா. இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான தந்தூரி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தந்தூரி சிக்கன் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சிக்கனை கட் பண்ணி எடுத்துடலாம். சிக்கன் இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான கத்தி வச்சு கீரல் போட்டு விட்டுக்கோங்க. கடையிலே நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்க கட் பண்ணி கொடுப்பாங்க. நான் கட் பண்ணி தான் வாங்கினேன், இருந்தாலும் கட் பண்ணாத இடங்களில் உங்களுக்காக கட் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி சிக்கனோட எல்லா பகுதிகள்லையும் கொஞ்சம் கட் பண்ணி விட்டிங்கன்னா மசாலா நம்ம அப்ளை பண்ணும்போது உள்ளே நல்லா இறங்கும். தந்தூரி சிக்கனுக்கு மசாலா ஃபுல்லாக கோட் ஆகணும், அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக வரும். இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் இப்போ நம்ம தயிர் அப்ளை பண்ணிடலாம். நான் ஒரு அரை கப் தயிர், ஸ்பூன் கணக்குக்கு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துருக்கிறேன். அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்துருக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஃபுட் கலர் 1 பிஞ்ச் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்க்குறேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. லெமன் ஒரு அரை எலுமிச்சை பழத்தை இந்த மாதிரி புழிஞ்சு விடுறேன். இனி இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி கீறி வச்சுருக்க பகுதிகளெல்லாம் மசாலா இறங்கணும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நம்ம சேர்த்த தயிர், லெமன், மசாலா எல்லாமே சிக்கனோட ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 30 நிமிஷம் ரூம் டெம்பரேச்சரில் ஊற விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு 15 நிமிஷம் ஊற விடுங்க. இப்போ ஒரு 30 நிமிஷம் நான் நல்லா ஊற விட்டு எடுத்துட்டேன். இனி பேனில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது. இனி இதில் சிக்கனை ஆட் பண்ணிடலாம். சிக்கன் அந்த மசாலாவில் நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. மீதி இருக்கிற மசாலாவையும் நம்ம இதுக்கு மேலே அப்ளை பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி மீதி இருக்கிற மசாலாவையும் இதோட மேலே இப்படி அப்ளை பண்ணி விட்டுருங்க. குறைஞ்சது ஒரு 15 to 20 நிமிஷமாவது ஊற விடுங்க. அப்போ தந்தூரி சிக்கன் ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் வரும். இதை 2 பக்கமும் 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணணும். மீடியம் ஃப்ளேமில் 5 to 6 மினிட்ஸ் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை திருப்பி பார்த்தோன்னா ஒரு டார்க் ரெட்டிஷ் கலரில் ஷேடு இருக்கும். அந்த மாதிரி இதோ பாருங்கள், இந்த மாதிரி டார்க் ரெட்டிஷ் கலரில் ஷேடு இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம உடனே திருப்பி போட்டுடலாம். இப்போ இந்த பக்கமும் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணலாம். இதுக்கு அதிகபட்சம் 5 to 6 மினிட்ஸ் தான் ஆகும் ஒரு சைடு வேகிறதுக்கு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுறோம். ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா உள்ளே நல்லா வெந்திருக்கான்னு தெரியாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்குறோம். இப்படி சைடு வைஸும் கொஞ்சம் வச்சுக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா குக் ஆகும். இப்போது தந்தூரி சிக்கன் ரெடி ஆயாச்சு. இப்போது ஃபைனல் ஸ்டெப் பண்ணிடலாம். கறி எடுத்துக்கோங்க, அதாவது கோல். தேங்காய் துருவிட்டு அந்த சிரட்டையை தான் நல்லா ஹீட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஹீட் பண்ணி அந்த கனல் மட்டும் எடுத்துக்கோங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை இந்த சிக்கனுக்கு சென்டரில் வச்சிடலாம். இதில் இனி 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் இல்லைன்னா கீ விடுங்க. விட்டுட்டு உடனே இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. அந்த புகையிலே இது ஒரு 1லேருந்து 1.5 நிமிஷம் வரை இருக்கணும். அப்போ தான் தந்தூரிக்கு தேவையான அந்த ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கிடைக்கும். ஒரு 1.5 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். தந்தூரி சூப்பராக ரெடியாகி வந்தாச்சு. இதை அப்படியே சூடாக சர்வ் பண்ணிடலாம். ஓவன் இல்லாமலே தந்தூரி சிக்கன் சூப்பராக ரெடி பண்ணி எடுத்தாச்சு.
கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ஃப்ளேவர் ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.